கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் சில ஸ்டாக்கோட அப்டேட், அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம், இது எல்லாமே முழுக்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். ஸோ இது இந்த ஸ்டாக் கொடுக்குறது எல்லாமே சஜஷனோ இல்லை ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்ககிட்ட இருந்து நான் லைக்கை எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், நேற்று வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம நேற்று தான் சொல்லியிருந்தோம், இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட், அதாவது இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான் சொல்லியிருந்தோம். ஸோ கிளியர் கட்டாக உடச்சிருக்கு. ஸோ இந்த சேனலை ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருந்த இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேனலை உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிருக்கு. ஸோ இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட் ஆல் டைம் ஹை தான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போ நிறையா ஸ்டாக் கிடைக்கிது. ஸோ முழுக்க பார்த்தோம்னா, ஸோ நேற்று லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் உங்களுக்கு நல்லா மூவ் ஆகிருக்கு. ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ண போது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சேனலை, இந்த ஹரிசாண்டல் சேனலை பிரேக் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெட் கலர் ஸ்பின்னிங் டாப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ரெட் கலர்லாம் வந்திருந்தாலுமே, பிரிண்ட் ஆகிருந்தாலும் கூட நோ இஷ்யூ, ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். ஸோ அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அப்சைடில் தான் போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஸோ நேற்று ஒரு நல்ல மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 58,000 வரைக்கும் அப்சைடில் போகுது. ஸோ இன்னொன்று நியூ ஹையை உங்களுக்கு என்ன இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஹை பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த 57,060. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, 57,206 பாயிண்ட்ஸ். ஸோ நியூ ஹையில் பேங்க் நிஃப்டி கால் பதிச்சிருக்கு. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்குகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். இது நேற்று கொடுத்த ஸ்டாக் இல்லை, நம்ம ஆல்ரெடி அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்தது. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு, அப்சைடில் போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று மட்டுமே ஒரு 3.5% உங்களுக்கு அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு, அதாவது ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு நம்மளோட டாப் கெய்னர், நம்ம கொடுத்தது இந்த ஸ்டாக்கு 282 ரூபாவில் கொடுத்தோம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு, ஸோ அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ நேற்று மட்டுமே ஒரு 3% மேலே அப்சைடில் போயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் 345 இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்மளோட கெய்னர் HDFC லைஃப். இந்த HDFC லைஃப் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணிங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது இங்கே
ஸோ அதாவது கரெக்டாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸில் 103ல் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஸோ இதை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு டவுன் சைடில் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ என்ன இருக்குது, அப் சைடில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று மட்டுமே ஒரு 2% வந்து அப் சைடில் சில்வர் போயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீக்லி க்ளோஸ் பார்த்துட்டு கூட இந்த ஸ்டாக் இந்த சில்வர் பீஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ 120 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியன் பேங்க் வந்து நம்மளோட டாப் கைனர் 2.5% வந்து அப் சைடில் போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்தது இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் பண்ணதுலேருந்து அப் சைடில் போயிட்டு அகைன் அங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னா டவுன் சைடில் வந்துட்டு கரெக்டாக என்ன இருக்குது, ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ அப் சைடில் போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா போன குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் இனிமேல் வரப்போகுது. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ஸ்டாக் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் எங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா 717 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனை இப்போ என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் ஸோ நிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் 50க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப ப்ரொடக்டாக இருக்கும், ஸோ பாதுகாப்பாக இருக்கும். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ நெக்ஸ்ட் 50 அண்ட் நிஃப்டி 50க்குள்ளே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹிந்துஸ்தான் காப்பர். இந்த ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரிசான்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பிரேக் பண்ணி அப் சைடில் போயிட்டு அகைன் அங்கே இருந்து என்ன இருக்குது, ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அப் சைடில் ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஹையை இதுக்கு முன்னாடி போன ஹையையும் நியூ ஹையையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 4.9% நினைக்கிறேன். ஸோ அப் சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் வந்து உங்களோட ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரான எஸ்எல் இங்கே வைக்கலாம். ஸோ 240ன்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எஸ்எல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் எங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 293 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு 348 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட் டேர்முக்கும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபண்டமெண்டல் அண்ட் ரிசல்ட்ஸு ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷனை எடுங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று ஒரு 2% வந்து அப் சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நம்ம கொடுத்த டார்கெட்டை என்ன ஆச்சு, ஹிட் பண்ணிருச்சு. ஸோ ஆனால் இதிலேருந்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லணும், அதுக்காகவும் நான் அந்த ஸ்டாக்கை கொண்டு வந்துடுறேன். ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ எடுத்துருவோம். பேசிக்காகவே அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு விஷயம் ஓப்பன் க்ளோஸ் வரணும் அப்படின்னு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்னா ப்ராப்பரான இந்த கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஸோ ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வரலை. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சேனலுக்கே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு என்ன ஆயிருக்கு, நம்ம எஸ்எல் வந்து கீழே வைப்போம். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டவுன் ட்ரெண்ட் சேனலுக்கு கீழே தான் நம்ம எஸ்எல் எப்பயுமே வைப்போம். ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் அப் சைடில் போயிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் ஸோ இந்த ரீசனால் தான் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லுவேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எம்பசிஸ். இந்த எம்பசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட் 1 2 3 இது ஃபோர்த் டைம் என்ன இருக்குன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதில் கவனிங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சேனலில் வந்து ஒவ்வொரு தடவையும் ஹிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் போகுதுன்னா அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபோர்த் டைம்ஸ் வந்து என்ன ஆகும், பிரேக் பண்ணும். ஃபோர்த் டைம் பிரேக் பண்ணலை அப்படின்னா ஃபிஃப்த் டைம் பிரேக் பண்ணிடும். ஸோ அதுக்கு இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் 3014 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3214. ஸோ எம்பசிஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அந்த 3214. நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நுவாமா. நுவாமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிகினர் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் வந்து என்ன இருக்குது, ஸோ பிரேக் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பரான பிரேக் அவுட் இன்னும் வரல. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 நாளில் 10% சைடில் போயிருக்கு. இருந்தாலும் ஸோ இன்னொரு விஷயத்தை நம்ம கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட விக்கை கனெக்ட் பண்ணும்போது இந்த நேற்றோட ஹை வரும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு அதாவது பிரேக் அவுட்னு எதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராப்பரான பிரேக் அவுட் வரணும். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். ஸோ அப்படி இன்றைக்கி வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதோட வீக்லி க்ளோஸும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 9700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டாக்கை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபிகாஜி ஃபுட். இந்த ஃபிகாஜி ஃபுட் வந்து ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முழுக்க எஜுகேஷனுக்காக தான். ஸோ அதோட ஆல் டைம் ஹை 988 அப்படின்றது அந்த க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ அதிலேருந்து இந்த ஸ்டாக் நல்ல ஃபால். இந்த ஃபாலுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்திருக்கு. இப்போது ரைசிங் வெஜ் அந்த சேனலில் தான் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். அதாவது இதை வந்து சப்போர்ட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு தேர்ட் டைம் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 2 இப்போ எடுத்திருக்கு தான் தேர்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே என்ன இருக்குது, அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து தேர்ட் டைம். ஸோ இந்த டைம் வந்து இன்னும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி எடுத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 3% வந்து 3 or 4% வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எப்போ கன்சிடர் பண்ணுவோம், ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். அப்படி பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக நம்ம அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரியை எடுக்கலாம். 533ன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த R-Power ஸ்டாக் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்தளவு இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத ஸ்டாக்குகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பிகினராக இருக்கும் பட்சத்துலேயும் சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்க ஸ்டாக்கில் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாத ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டே கிடையாது. அப்படின்றதுனால இது வந்து அப்சைடில் போகலாம், ஆனாலும் கீழே விழுந்தால் ரொம்ப வேகமாக கீழே விழுகும். ஸோ ஃப்ரீ ஃபால் ஜோனாக கீழே விழுகும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது, 47 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம தவிர்த்துறது நல்லது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் அப்சைடில்
போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக், அதாவது இந்த ஹை தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும், இதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஜேபி கெமிக்கல். இந்த ஜேபி கெமிக்கல் வந்து இப்போது என்ன பண்ணலாம், அதாவது இப்போ எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகுறதே உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஒரு அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரைசிங் வேஜ் சேனலில் தான் இந்த ஸ்டாக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை 418க்கு மேலே ஸோ ட்ரேட் ஆகும்போது இதை நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதோட டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு, உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.